தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் உரையை படிக்காமல் இம்முறையும் ஆளுநர் வெளியேறியிருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி துவங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும், நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பொழுது தேசிய கீதமும் இசைக்கப்படும் என்பதுதான் வழக்கம். இது கூட தெரியாமல் தமிழ்நாட்டில் ஆளுநர் இருக்கிறார் என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழக சட்டமன்றம் என்பது ஒரு மிகவும் சீரியஸான ஒரு இடம். அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பேசவும், சட்டங்களை இயற்றவும், அரசாங்கத்தின் நடைமுறைகளை விளக்கவுமான ஒரு இடம். அதை ஆளுநர் இப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு காமெடி செய்வதற்கான இடம் போல பயன்படுத்துவது எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒரு தமிழ்நாட்டிற்கென்று ஒரு மரபு இருக்கிறது, ஒரு செயல்முறை இருக்கிறது. இன்னைக்கு ஆளுநர் தேசிய கீதம் முதல்ல பாடணும் பாரு, நாளைக்கு என்னோட ஆளுநர் உரையை ஹிந்தியில் எழுதி கொடுத்தா தான் படிப்போம் பாரு. இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரபை மீறுகிற விஷயத்தை தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார். இது ஒரு ஆளுநர் பதவிக்குரிய மாண்பை குலைப்பதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் உரையை படிக்காமல் ஓடிப்போவது ஆளுநருக்குத்தான் அவமானமே தவிர தமிழ்நாடு அரசிற்கோ தமிழக மக்களுக்கோ இதில் எவ்வித இழப்பும் கிடையாது. ஆனால் ஆளுநர் இந்த நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் மீது தாக்குதல் நடத்துவது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கிற சபையை அவமதிப்பது போன்ற விஷயங்களை ஆளுநர் தொடர்ந்து செய்கிறார். ஆளுநர் ஒன்றும் தேசிய கீதம் பற்றி எங்களுக்கு வகுப்பெடுக்க தேவையில்லை. ஆளுநர் ஒன்றும் தேசிய கீதத்துக்கு குத்தகைதாரர்கள் அல்ல. நாங்களெல்லாம் சுதந்திர போராட்டத்திலிருந்து இந்தியாவையும் இந்தியாவினுடைய புகழையும் நிலைநிறுத்த தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற கட்சிகளை சேர்ந்தவர்கள். அதனால் ஆளுநர் அவருடைய வரம்புக்குள் நின்று செயல்படுவதுதான் அவருக்கும் அவர் வகிக்கிற அரசியல் சாசன பதவிக்கும் மாண்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.